ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணுறது, அந்த அனிமேஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான மெத்தட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கியூப் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குயிக் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் பீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி அனிமேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியூரேஷன் எனக்கு வந்து எவ்வளோ வேணும், அதே மாதிரி எந்த ஃப்ரேமில் வந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த ஃப்ரேமில் வந்து எண்ட் ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரேம் இது என்ன 1 இது என்ன 51 இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே வந்து டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து 1வது ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 51வது ஃப்ரேமில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த அனிமேஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணால் உங்களோட கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த அனிமேஷன்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.